தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு, எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ்லாம். ஸோ என்ன கதைனா, நான் காலையில் பசியாரத்துக்கு ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஸோ அந்த கடை முன்னாடி வந்து ஒரு காடி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த காடியை வந்து ஒரு நபர் வந்து கண்ணாடி தட்டி 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 கத்தி கத்தி கூப்பிட்டு இருந்தார். ஸோ நானும் என்னடா கத்துட்டு மோட்டர் பக்கிங் பண்ணிட்டு போனோன்னு தான் அவர் சொல்கிறாரு, என்னாச்சுன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னார், காடி லோக் ஆயிடுச்சு, பிள்ளை உள்ளே இருக்குன்ட்டு. நான் சொன்னேன், காடி எப்படி லோக் ஆகிடுச்சுன்னு கேட்டேன். தெரியல, நான் பிள்ளையை விட்டுட்டு பசியாரம் வாங்கலான்ட்டு கடைக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் லேட் ஆனதுனால பிள்ளை காடியில் இருந்துச்சு. பிள்ளை விளையாட்டு வாக்கில் காடியை லாக் பண்ணிருச்சு. ஸோ லாக் பண்ணிவிட்டு பிள்ளை என்ன பண்ணிச்சு, தூங்கிருச்சு. கால நேரம் பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து பிள்ளைங்களுக்கு தூக்கமாக இருக்கும். ஸோ அந்த பிள்ளை வந்து தூங்கிருச்சு. அவரும் போயிட்டு கண்ணாடி தட்டுறாரு கத்தி கத்தி கூப்பிட்றாரு. அந்த பிள்ளைக்கு விளங்கவே இல்லை, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுச்சு. நல்லா தூங்குது அந்த பிள்ளை. ஸோ அந்த பிள்ளை நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ என்ன கதை, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அப்புறம் ஒரு ஆளாக ஆளுங்க வர 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 எல்லாமே சேர்ந்து, அது ஒரு மைவி காடி. ஸோ மைவி காடினால ரிங்கானா இருக்கும்ல. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு 7-8 பேர்கிட்ட சேர்ந்து அந்த காடியை போட்டு குலுக்கணும். அந்த காடியை போட்டு குலுக்க வேகமாக குலுக்க அந்த பிள்ளை முழிச்சிருச்சு. முழிச்சோன்னு தான் அப்புறம் தான் பார்த்து அப்படியே திருன்னு முழிக்குது. என்னாச்சுன்ட்டு. அப்புறம் தான் வந்து அவர் அவங்க அப்பாவை பார்த்தோன்னு தான், அப்புறம் அவங்க அப்பா கை காட்டி சொல்லினோன்னு தான் அந்த லாக்கை வந்து அது திறந்து விடுது. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து தெரியுது லாக்கை வந்து எப்படி திறக்கணும் சாத்தணும்னு. ஸோ அந்த பிள்ளை விளையாட்டு வாக்கில் லாக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் டிலே ஆயிடுச்சா என்ன கதைன்னு தெரியல அவங்க அப்பா வர்றதுக்கு. ஸோ அந்த பிள்ளை வந்து தூங்கிருச்சு. ஸோ இந்த பிள்ளையை குறை சொல்கிறதா அப்பாவை குறை சொல்கிறதான்னு தெரியல. ஸோ மோரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா, தயவு செஞ்சு பிள்ளைங்களை இந்த மாதிரி நீங்கள் கடைக்கு எங்கேயாச்சும் போனீங்கன்னா லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருமா, நான் போய் கடைக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லாதீங்க. முடிஞ்சால் கையோடு இறக்கி கூட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம வந்து கடைக்கு போவோம், சில சமயம் யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், பேசுவோம். ஸோ 5 நிமிஷம்ன்றது 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். பிள்ளைங்க வந்து காடியில் இருக்காங்க, எந்த நேரம் என்ன ஆனாலும் நடக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நாம தான் வந்து நம்ம பிள்ளைங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஸோ தயவுசெய்து இந்த விஷயத்தை வந்து முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அலர்ட்டாக இருங்க, நானும் அலர்ட்டாக இருக்கேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.